ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராகினி பசுபதியை தேடி ஓடி வராங்க. அப்பா, நீங்க நியூஸை கேள்விப்பட்டீங்களா? விஜய் தலைமறைவா ஆயிருக்காங்களா? இப்போ எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. வெண்ணிலாவோட நிலைமைக்கு நம்ம தான் காரணன்ற விஷயத்த வெண்ணிலாவுடைய மாமா சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல, அவன் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் தான் மிரட்டி வச்சிருக்கேனே. ஒருவேளை உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷம் உன் குடும்பத்தை தரமட்டமா ஆக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டி இருக்க. அது மட்டும் இல்லாம அந்த வெண்ணிலாவுடைய மாமால நமக்கு ஒரு விஷயமே கிடையாது. இப்ப விஜய் தலைமறைவா இருக்கான்னா விஜய் எங்க இருக்கான் என்ன ஏதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்ல அவனை மாட்டி விடணும். அப்பதான் இந்த கேஸ் மாதிரி இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவன் உள்ள போயிட்டா திரும்ப வரவே முடியாது. அப்ப நம்ம நினைச்சபடி விஜய் காவேரி பிரிச்சதாவும் ஆச்சு. வெண்ணிலா நமக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்ததுனால அவளுக்கு தண்டனை கொடுத்ததாவும் ஆச்சு. இதுலயே நமக்கு ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா மாறின்றாங்க. அப்ப ஒருவேளை வெண்ணிலா அன்கான்சியஸ்ல இருக்கிறவ அவ சுய நினைவுக்கு வந்துட்டா கண்டிப்பா நம்மள மாட்டி விடுவா. அவ நம்ம மேல அவ்வளவு கோபத்துல இருந்தா கண்டிப்பா மாட்டி விடுவா. இல்ல, இது என்னமா உனக்கு சந்தேகம்? கண்ணு முடிச்ச அடுத்த நிமிஷமே உன்னை என்னையும் போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்கறது மட்டும்தான் அவளுடைய வேலையாவே இருக்குன்றாங்க. அப்பா, என்னப்பா இப்படி எல்லாம் பயம்படுத்துறீங்க? நீ கவலைப்படாதமா, அவ அன்கான்சியஸ்ல இருக்கானா அப்படியே போய் சேர்ந்துடுவா. திரும்ப நினைவுக்கெல்லாம் அவ வர மாட்டேன்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. இதை கேட்ட ராகினி சந்தோஷப்படுறாங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.